திட்டமிட்டு செய்யப்படுகின்ற பரப்புரை. இதை யாரெல்லாம் செய்கிறார்கள் அப்படின்னா, முதுகில் 1000 அழுக்குகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள். உதாரணத்துக்கு பார்த்திபன். அவர் ஒரு மேடையில த்ரிஷாவுடைய இந்த புகைப்படத்த போட்டு வேணும்னே சொல்றாரு, இந்த குந்தவைய வீட்ல குந்த வைக்கணும்ன்ட்டு. உன் வீட்ல உன் மனைவியையும், உன் மகள்களையும் உன்னால குந்த வைக்க முடியுதா வீட்ல? முடியலல்ல. அப்புறம் நீ என்ன ஊராமட்டு பொண்ணெல்லாம் பார்த்து குந்த வைக்கணும் வீட்லன்னு சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல? உன் கதைய நான் பேசினேன்னா நாறி போயிடும். உன் மொத்த ஜாதகமும் நீ கையில இருக்கு. அப்படிங்கும் பொழுது நீ எல்லாம் ஒழுக்க பாடம் எடுக்கலாமா? அடுத்து இந்த அயோக்கியன் இவன் சமுத்திரக்கனி. அவன் வந்து ஏதோ ஒண்ணு பேசுறான். சரியா? இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. நீ யார்டா ஏத்துக்கிறதுக்கு ஏத்துக்காம போகுது? அவன் குடும்பம், அவன் வாழ்க்கை. அவங்களுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு போறான். நீ யார் முதல்ல? யாருடன் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்றதுக்கு நீ யார்? அப்ப நீ என்ன பெரிய யோகினா, உத்தமனா? உன் கதை என்னன்றது ஊருக்கே தெரியும். எத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் நீ எவ்வளவு தவறா நடந்துகிட்டு இருக்க அப்படின்ற தகவல் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். சரியா? நீ என்ன ஒழுக்க பாடம் எடுக்கிறதுக்கு? இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்துல அழுகை வச்சுக்கிட்டு நீங்க ஊர்ல இருக்கிறவனுடைய கதையெல்லாம் பேசுறீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? பூமர் அங்கிள் மாதிரி நின்று பம்பு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அதாவது ஈயத்தை பார்த்து பல்லிழித்து தான் பித்தாளை என்ற கதையா கருணாநிதி குடும்பத்தில இருந்து ஒழுக்க பாடம் எடுக்கிறதுக்கு பாருங்க. அதுதான் உச்சபட்ச காமெடி. உங்க குடும்பத்துடைய இந்த கோல்மால்புர கும்பலுடைய மொத்த ஜாதகத்தையும் ஒவ்வொருத்தனா கருணாநிதியில இருந்து ஆரம்பிச்சு இன்பநிதி வரைக்கும் எடுத்தோன்னே எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கேவலம். நீ இந்த பேச்ச பேசலாமா? அப்ப இதெல்லாமே சொல்லி வைத்தார் போல் நடக்கக்கூடிய விஷயங்கள். சன் டிவியை வைத்துக் கொண்டும் இந்த மாதிரி நடிகர்களை எல்லாம் வைத்துக் கொண்டும் இந்த மாதிரி இயக்குநர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு பூமர் அங்கிள் எல்லாம் வைத்துக் கொண்டு இவர்கள் தினம் இந்த பிரச்சனையை பேசுபொருளாக மாற்றி வருகிறார்கள் என்றால் இதற்கு நாம இடம் கொடுக்க போறோமா அப்படின்றதான் கேள்வி.